Hello friends, welcome back to Faisal's View. இன்னைக்கு நம்ம வீடியோல Google Pay application மூலமா 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் வெறும் 5 நிமிஷத்துல நீங்க வாங்க முடியும். அது எப்படி அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த 2024ல Google Payல ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது சேஞ்சஸும் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமா இந்த அந்த லோன்ல என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் எல்லா லோன் வீடியோலையும் நான் சொல்கிற டிஸ்க்ளைமர் தான், உங்களுக்கு லோன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஒரு கடைசி ஆப்ஷனாகவும் ரொம்ப எமர்ஜென்சி வேறு ஆப்ஷனே எனக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் லோன் அப்ளிகேஷன் நாடிப்போங்க. என்ன தான் கூகுள் பே அப்ளிகேஷன் ட்ரஸ்டடான அப்ளிகேஷனாக இருந்தாலும் நான் காமனாக சொல்கிறது லோன் அப்ளிகேஷன் உங்களுடைய ஃபைனல் ஆப்ஷனாக தான் இருக்கணுமோ இல்லையே, அதாவது இனிஷியல் ஆப்ஷனாக இருக்கவே கூடாது. நீங்கள் நார்மலாக கூகுள் பேயில் போய் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா இது வரைக்கும் அந்த பிஸ்னஸ் ஆப்ஷனுக்கு கீழே லோன்ஸ் இருக்கும், அதில் நீங்கள் கிளிக் பண்ணி தான் லோன் எடுப்பீங்க. இப்போ அதில் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த சேஞ்சஸ் தான் அதில் நான் சொல்ல போகிறேன். என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கூகுள் பே இன்டர்ஃபேஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், நம்ம பேஜ் இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் இன்டர்ஃபேஸை ஓப்பன் பண்ணோனேவே, அதாவது கூகுள் ஃபேஸோடைய இன்டர்ஃபேஸ் ஓப்பன் பண்ணோனேவே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே கடைசியில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா செக் பேலன்ஸ் ஆப்ஷன்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே அப்படியே பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். கெட் அ கிரெடிட் கார்டு, லோன், கோல்டு. இதில் லோனுங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி தான் நீங்கள் லோன் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்கல அப்படின்னா உங்களுடைய கூகுள் பே அப்ளிகேஷன் அப்டேட் ஆகாமல் இருக்குன்னு அர்த்தம். உடனே ப்ளே ஸ்டோரில் போய் உங்களுடைய கூகுள் பே அப்ளிகேஷனை அப்டேட் பண்ணுங்கள். அப்புறம் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த லோன் ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி தான் நம்ம லோன் ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ வாங்க இந்த லோன் ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே என்ன வரும்னு பார்க்கலாம். இதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இதுதான் காமிக்கும். இன்ஸ்டண்ட்டாக லோன் 8 லட்சம் ரூபா வரைக்கும் எடுத்துக்க முடியும்னு காமிச்சிருக்காங்க. அதாவது 10,000 ரூபாயிலிருந்து 8 லட்சம் ரூபா வரைக்கும் லோன் எடுத்துக்க முடியும். உங்களுக்கு கட்டுறதுக்கான பீரியட் 6 மாதத்துலேருந்து 4 வருஷம் வரைக்கும் தராங்க. மந்த்லி நீங்கள் 1000 ரூபாயிலிருந்து இஎம்ஐ கட்டுற மாதிரி ஒரு பிளான் கொண்டு வந்திருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் 13%, 13.99, அதாவது 14% உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களோட பேன் டீட்டெயில்ஸ் கொடுக்க சொல்லுவாங்க. பேனில் உங்களுடைய ஃபுல் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுக்கணும். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு நம்பர் கரெக்டாக கொடுக்கணும், மாற்றி கொடுத்துறாதீங்க. மேலே அதே மாதிரி பேன் கார்டில் என்ன நேம் கரெக்டாக இருக்கோ அதே ஸ்பெல்லிங் தான் கொடுக்கணும், மாற்றி கொடுத்துறாதீங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய நீங்கள் சேலரி வாங்கிட்டு இருக்கீங்களா இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் டைப், நீங்கள் சேலரி வாங்கிட்டு இருந்தால் சேலரி, எம்ப்ளாய்மெண்ட் அதாவது நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் செல்ஃபாக பண்ணுறேன் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே உங்களுடைய ஜெண்டர் என்னென்னு கேட்கும், மேலா ஃபீமேலா இல்லை அதர் ஜெண்டரா அப்படிங்கிற டீட்டெயில் கேட்கும். இதையும் தெளிவாக இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய மந்த்லி இன்கம், நீங்கள் ஒரு சேலரிடாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மந்த்லி இன்கம் எவ்வளோ அப்படிங்கிறத இந்த இடத்துல கிளியராக கொடுத்துருக்கோங்க. மாத சம்பளம் 1000ல் 10,000 ரூபா இருக்கலாம், 20,000 ரூபா இருக்கலாம். அதை கரெக்டாக இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. அது முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய பிஸ்னஸ் டைப் என்னென்னு கேட்கும். என்ன ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சேலரி வாங்கல, நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா என்ன மாதிரி பிஸ்னஸ் டைப் அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுக்க சொல்லும். அதே மாதிரி உங்களுடைய பிஸ்னஸ் நேம், என்ன பிஸ்னஸ் நேம் உங்களோட பிஸ்னஸ்க்கு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதே அந்த இடத்துல கொடுக்க சொல்லும். டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதாவது உங்களுடைய ஆதார் கார்டில் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸில், கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னவாக இருக்கோ அதை கிளியராக இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்கள். இதனால் கூட தப்பாக கொடுத்தீங்கன்னா இதனால் கூட லோன் சாங்ஷன் ஆகாமல் போகிறதுக்கு சான்சஸ் அதிகம். அடுத்தது உங்களுடைய வீட்டுடைய அட்ரஸ் கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சூஸ் யுவர் ரெசிடென்ட் டைப்புன்னு இருக்கும். நீங்கள் ஓன் ஹவுஸா இல்லை ரெண்டலுக்கு இருக்கீங்களான்னு செலக்ட் பண்ணிட்டு கீழே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டுமே உங்களோட ப்ரெசென்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ் ரெண்டுமே அதான் அதையே முடிவு பண்ணிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக இதே இடத்துல நீங்கள் குடியிருக்கீங்களா அப்படிங்கிறத கேட்கும். எத்தனை வருஷம் அப்படிங்கிறத கேட்கும். அதையும் நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. அது கொடுத்து முடிச்சோடனே உங்களுக்கு லோன் எவ்வளவு வேணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல மென்ஷன் பண்ண சொல்லும். அதாவது சில பேருக்கு 8 லட்ச ரூபாங்கிறதே வேணாம், எனக்கு 6 லட்ச ரூபா தான் வேணும், 5 லட்ச ரூபா தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய லோன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனலைஸ் ஆன அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே ஃபைனல் ஆகி காமிக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல அதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணால் நெக்ஸ்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் கொடுத்த உடனேவே அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். உங்களுக்கு சாங்ஷன் ஆன அமௌண்ட்டை நீங்கள் எப்படி கட்ட போகிறீங்க 3 செக்மெண்ட்டாக உங்களுக்கு காமிப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 24 மாதம், 18 மாதம், 12 மாதம். 24 மாதம் அப்படிங்கிறது அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, அதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ இதில் எது நம்ம எடுத்துக்கலாம் மாதம் கட்டுறதுக்கு அப்படிங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்பயுமே லாங் பீரியடில் செலக்ட் பண்ணுங்கள். 24 மாதங்கிறது செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்டர். அடுத்தது பார்த்தீங்கன்னா
இந்த இடத்துல அதாவது நீங்கள் இந்த 65,000 ரூபாய்க்கு என்னென்ன டேக்ஸ் கட்டுவீங்க, அதே மாதிரி மந்த்லி எவ்வளோ பே பண்ணுவீங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல காமிச்சிருவாங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நிறைய பேர் படிக்காமல் டிக் கொடுத்துட்டு போயிடுறீங்க. இதை கிளிக் பண்ணி படிங்க என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. இங்கிலீஷ் தெரியாதவங்க இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க கிட்ட காமிச்சு இதை முழுசாக படிச்சுட்டு உங்களுக்கு ஓகேனா மட்டும் 3ஐயும் டிக் அடித்து அடுத்த ஆப்ஷனுக்கு உள்ளே போங்க. அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷன் கீழே ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுடைய ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். இந்த ஓடிபியை நீங்கள் இந்த இடத்துல கொடுக்கணும். ஓடிபியும் தப்பாக கொடுத்துறாதீங்க, கரெக்டான ஓடிபியாக கொடுங்க. ஓகேங்களா? ஸோ இது கொடுத்து முடிச்சோடனே உங்களுக்கு வந்து அடுத்த ப்ராசஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேஒய்சி. உங்களோட அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ் ஆகிடுச்சு, உங்களோட கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லும். கேஎஃப்சி வெரிஃபிகேஷன், பேங்க் டீட்டெயில்ஸ், இது 2 தான் ஃபைனல் ப்ராசஸுங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கீழே வந்து ஸ்டார்ட் கேஒய்சிங்கிற பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே வந்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு எடுத்துகிட்டு போகும். அதாவது கூகுள் கூட சிங்கர்னைஸ் ஆகி உங்களுடைய கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இது பண்ணுவாங்க. இந்த லோனை தரவங்க வந்துட்டு டிஎம்ஐ ஃபினான்ஸ் அப்படிங்கிறவங்க தான். அதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும், மறந்துட்டேன். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டுடைய நம்பர் வந்து இந்த இடத்துல கொடுக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுடைய டிஜி லாக்கர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது இல்லைன்னா டேரெக்டாக உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்லோட் பண்ணிக்கணும். அது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு செல்ஃபி எடுக்கணும். டேரெக்டாக செல்ஃபி, கரெக்டான பேக்ரவுண்டில் நின்று நீட்டான ஒரு செல்ஃபி, பிளர்ராக இல்லாமல் எடுங்க. ஃபோட்டோ பிளர்ராக இருந்தாலும் லோன் சாங்ஷன் ஆகாது, டிஸ்அப்ரூவ் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. இது முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுப்பீங்க. பேங்க் டீட்டெயில்ஸில் என்னென்ன, உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், எந்த பேங்க்கு, ஐஎஃப்எஸ்சி கோடு என்ன, இந்த டீட்டெயில்ஸ்லாம் இங்கே நீங்கள் கொடுத்துருவீங்க. கொடுத்து முடித்தோடனே அவ்வளோதான், ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. வெறும் 5 நிமிஷத்தில் உங்களோட லோன் சாங்ஷன் ஆகி ஆல்ரெடி வந்துட்டு எவ்வளோக்கு உங்களுக்கு அப்ரூவ் ஆச்சோ அந்த அமௌண்ட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து சேர்ந்துடும். முக்கியமான விஷயம், நீங்கள் எப்பயுமே டென்யூரை வந்துட்டு அதிகமாகவே வச்சுக்கோங்க, கம்மியாக வச்சுக்காதீங்க. அது என்னோட பெஸ்ட் அட்வைஸ் தான் சொல்லுவேன். அதே மாதிரி லோன் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்துட்டு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் மட்டும் லோன் அப்ளிகேஷன் நாடி போங்க, இல்லைனா வந்துட்டு கடைசி ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்துட்டு ஒரு லைக்கை கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லோன் தேவைப்படுதுங்கிற மாதிரி இருந்தாங்கன்னா, ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் லோன் கிடைக்குன்னா மறக்காமல் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட மறுபடியும் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.